மக்களவை தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டின் குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெரிக்கப்படும். 1971 தீர்மானிக்கப்பட்டதன் தொகுதி வரையறையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக போராட்டங்கள் முன்னெடுக்க தென் மாநில எம்பிக்கள் கட்சி பிரதிநிதிகள் கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு விரைவில் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மாநில அரசுடன் கலந்து ஆலோசிக்காமல் மறுவரையறையை மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது என திமுகவின் RS பாரதி வலியுறுத்தல். 7.2% தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என்று தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து பேசிய அதிமுகவின் ஜெயக்குமார். தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கருத்து. இந்தியாவை ஹிந்தியாக மாற்றாதீர்கள் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. டெல்லியில் யமுனை நதியில் படகில் சென்று ஆய்வு செய்தார் அமைச்சர் பர்வேஸ் சாசிப் சிங். தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆய்வு. சென்னை பெருநகரின் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்படுவதால் கடன் சுமை அதிகரிக்கிறது. வாங்கிய கடனை வட்டியோடு திருப்ப செலுத்துவதாகவும் மேயர் பிரியா விளக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நகை வியாபாரியிடம் 1 கோடி ரூபாய் பணம் கொள்ளை. போலீஸ் என கூறி வாகன சோதனை நடத்தி பணத்தை பறித்து சென்ற 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழா கோலாகலம். 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வழிபாடு. இந்தியா மீதான பதில் வரி ஏப்ரல் 2ஆம் தேதிதான் அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததன் எதிரொலியாக ஏற்றம் என தகவல். தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்புக்கு திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வரவேற்பு. நிதி ஆணையத்தின் வரி வருவாய் பகிர்வு சிக்கல் குறித்து விவாதிக்க மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தல். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பங்கேற்ற அதிமுக கூட்டத்தில் தள்ளுமுள்ளு. மோதலில் ஈடுபட்டவர் வேறு ஒரு கட்சியாக இருக்கலாம் என மேடையில் செங்கோட்டையன் பேச்சு. விழுப்புரம் தாம்பரம் பயணிகள் ரயிலில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை. இளைஞரை அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. கிறிஸ்தவர்களின் தவகாலமான சாம்பல் புதன் தொடக்கம். பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. சாத்தூர் அருகே மனைவியை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்த கணவர். தீ வைத்த போது கணவர் மீதும் தீப்பற்றியதால் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பிரபல பின்னணி பாடகி கல்பனாவுக்கு நினைவு திரும்பியது. அபாய கட்டத்தை தாண்டியதாக மருத்துவர்கள் தகவல். கும்பமேளாவில் 30 கோடி ரூபாயை சம்பாதித்த படகோட்டி. 130 படகுகள் மூலம் வருமானம் ஈட்டியதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். அமெரிக்காவிற்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள். ஏப்ரல் 2 முதல் வரி விதிப்பு முறைகள் நடைமுறைக்கு வரும் என நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் பேச்சு. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் நேற்று தோல்வியடைந்த நிலையில் முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா.
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.